வாணி கணபதி பிறந்தது சென்னையா இருந்தாலும் அவங்க பிறந்த உடனே வாணியுடைய அப்பாவுக்கு நாக்பூர்ல வேலை கிடைச்சதால குடும்பத்துடன் கொல்கத்தாவில் செட்டில் ஆயிட்டாங்க. வாணியுடைய அம்மா இந்து பால கணபதி என்பவர் ராஜலட்சுமி என்பவரிடம் பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருக்கும்போது கூட அழைத்து சென்ற வாணியையும் 4 வயதிலேயே பரதநாட்டிய வகுப்பில் சேர்த்து விட்டார். அப்படி தன்னுடைய சிறு வயதிலேயே பரதநாட்டியம் கற்றுக்கொண்ட வாணி தன்னுடைய 7வது வயதில் தனியாகவும் பின்பு 10வது வயதில் தங்கை மீராவுடன் இணைந்தும் அரங்கேற்றம் நடத்தியுள்ளார். வாணியின் அம்மாவிற்கு தன் மகளை பரதநாட்டிய கலைஞராக்க வேண்டும் என்றும் வாணியின் அப்பாவிற்கு தன் மகளை மருத்துவராக்க வேண்டும் என்பதும் தான் விருப்பம். ஆனால் வாணிக்கு பரதநாட்டியம் மீதுதான் விருப்பம் என்பதால் அவரது அப்பாவும் அதற்கு சம்மதித்து விட்டார். அதன் பிறகு குடும்பத்துடன் மும்பை சென்ற வாணி பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தன்னை முழு நேர பரதநாட்டியத்தில் ஈடுபடுத்தி கொண்டார். ராஜராஜேஸ்வரி கலா மந்திர் என்னும் இடத்தில் பரதம் கற்ற வாணி அங்கு கல்யாண சுந்தரம் என்பவரின் அறிமுகம் கிடைக்க அவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் மூலம் தனது பரதநாட்டியத்தை மெருகேற்றிக் கொண்டார். வாணி கணபதியின் குரு கல்யாண சுந்தரத்தின் உறவினர் தான் இயக்குனர் AP நாகராஜன். இவர் ஒருமுறை வாணியின் நடனத்தை பார்த்துவிட்டு படத்தில் நடிக்கிறாயா என கேட்க வாணியும் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். அப்படி அவர் நடிப்பில் 1975 வெளியான படம்தான் மேல்நாட்டு மருமகள். இப்படத்தின் ஷூட்டிங்கின் போதுதான் கமலை முதலாக சந்தித்தார் வாணி. இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கும் போதே கமல் வாணியை சந்தித்து தொடர்ந்து படத்தில் நடிக்க ஆசையா என கேட்டுவிட்டு அதற்கு வாணி பதில் கூறுவதற்கு முன்பாகவே உன்னை நான் திருமணம் செஞ்சிக்க விருப்பப்படுகிறேன் என கூறியதோடு வாணியின் அம்மாவிடமும் உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இனிமே அவங்க எந்த படத்திலையும் நடிக்க கூடாது என கூறி அதற்கு சம்மதமும் வாங்கியுள்ளார். சுமார் 3 வருட காதலுக்கு பின் 1978ஆம் ஆண்டு கமல் வாணியை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு வாணிக்கு தொடர்ந்து நடன நிகழ்ச்சிகள் வந்தாலும் அதற்கு கமல் இந்த நடன நிகழ்ச்சி உன் நடனத்திற்காக வருகிறதா, இல்லை என் மனைவி என்பதாலோ அல்லது நீ நடனமாடினால் நான் அங்கு வருவேன் அதனால் நிறைய கூட்டம் வரும் என்பதால் வருகிறதா என கேட்டதை அடுத்து தமிழ்நாட்டில் நடனமாடுவதை குறைத்து கொண்டார் வாணி. இருவரும் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேல் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதன் பிறகு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 1988ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றனர். வாணி கணபதி ஒரு பேட்டியில் நான் கமலை விட்டு பிரிந்து விட்டாலும் அவரது குடும்பத்தினரைச் சேர்ந்த சாருகாசன் சுகாசினி ஆகியோர் தொடர்ந்து என் மீது அன்பு செலுத்தி வருவதாக கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டு வரை கமலை பற்றி தவறாக எதுவும் கூறாத வாணி கமலஹாசன் ஒரு பேட்டியில் வாணியின் விவாகரத்திற்கு பிறகு அவருக்கு கொடுத்த ஜீவனாம்சத்தால் தான் சொந்த வீட்டை விற்றுவிட்டு திரும்ப ஜீரோவிலிருந்து தனது வாழ்க்கையை ஆரம்பித்ததாக கூறியதை அடுத்து அவருக்கு பதிலளிக்கும் விதமாக வாணி நாங்கள் திருமணம் செய்த ஆரம்பத்திலிருந்தே 10 ஆண்டுகள் வரை வாடகை வீட்டில்தான் இருந்தோம். எந்த நீதிமன்றமும் விவாகரத்திற்கு அவ்வளவு பெரிய தொகையை ஜீவனாம்சமாக தர சொல்வதில்லை. அவர் அவ்வளவு பெரிய தொகையை இழந்திருக்கிறார் என்றால் அதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். எப்போதும் மற்றவர் மீது பழி போடுபவர்தான் கமல் என கூறியிருந்தார். விவாகரத்திற்கு பிறகு தன்னை உடைந்து போகாமல் காப்பாற்றியது தன்னுடைய நடனம்தான் என கூறிய வாணி தற்போது பெங்களூருவில் சஞ்சரி எனும் நடனப்பள்ளியை தொடங்கி அதில் ஆசிரியராக பலருக்கு நடனம் கற்றுக் கொடுத்து வருவதோடு உலகம் முழுவதும் பல நடன நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். இதுவரை இன்னொரு திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னை முழுவதுமாக பரதநாட்டியத்தில் ஈடுபடுத்தி கொண்ட வாணி கணபதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும்